Hello everybody, welcome to Sainthavi's kitchen. இன்னைக்கு நம்ம potato, உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டு வெள்ளை குருமா, white குருமா பண்ண போறோம். white குருமான்றது nothing but தேங்காய் போட்ட பேஸ், தேங்காய் பேஸ் போட்ட குருமா தான். நான் வந்து கோகனட் ஆயில் கொஞ்சம் ஊத்துறேன். 2 tablespoons ஊத்திக்கிறேன் கோகனட் ஆயில். நான் குருமால நம்ம கோகனட் போடுறதால நம்ம கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி பண்ணலாம். கண்டிப்பா சூப்பரா இருக்கும். சோ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு ஸ்மால் ஸ்டிக் ஆஃப் பட்டை போட போறோம், சின்னமன் ஸ்டிக். அப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 கிராம்பு. இது போட்ட உடனே இது பொரிய ஆரம்பிக்கும் போது நம்ம பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் போடுறேன், ஸ்லைஸ் பண்ணது. பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நம்ம வந்து இதில் பச்சை மிளகா தான் அதோட காரம் கொடுக்க போகுது. அப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா நம்ம பிளாக் பெப்பர் போட்டுக்கலாம், பெப்பர் பொடி. பட் முக்கியமாக ஏன்னா நம்ம மிளகாலாம் போட்டோன்னா கலர் மாறிடும், அது ஒயிட் குருமாவாக இருக்காது, வெள்ளை குருமாவாக இருக்காது இல்லையா? அதனால நம்ம பச்சை மிளகா தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை இப்போ வதக்கிடலாம். இது வதங்கும் போது நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இது நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ நான் வந்து 1/2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். 1/2 கப் தேங்காய் வந்து சீரகம் போட்டு 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு அரைக்க போகிறோம். நான் வந்து தேங்காய் எக்ஸ்ட்ரா இருந்தனால ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். நான் இதை ஒரு மைக்ரோவேவில் ஒரு 30 செகண்ட்ஸ் இதை நான் தா பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் இப்போது 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். நான் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே அரைச்சி வச்சுருக்கேன் ரெடியாக வீட்டில். ஸோ அதுதான் போடுறேன். இதில் நம்ம பட்டாணி, கேரட் 1 கப் போட்டிருக்கேன். இதில் பொட்டேட்டோ வந்து பெரிய உருளைக்கிழங்கு 3 வெட்டியிருக்கேன். இது நீங்கள் எவ்வளோ வேணாலும் கூட குறைய போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும் காய் சீக்கிரம் வேகணுன்றதுக்காக நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் நம்ம இந்த காய் வேகிறதுக்கு. ஸோ அந்த தேங்காவை நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதில் 1 டீஸ்பூன் சீரகம், பிளாக் பெப்பர் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் எங்கள் வீட்டுக்கு 2 டீஸ்பூன் போடுறேன். 1/2 கப் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். இதில் ஒரு ஆப்ஷனல் இன்க்ரீடியண்ட் வந்து முந்திரி பருப்பு. அது போட்டால் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். நான் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டு கூட அரைக்க போகிறேன். இது வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, நட் அலர்ஜி இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் ஃபுல்லாக வந்திருக்காது, முக்கால் தான் வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டு, இதை வந்து இதில் போட்டுடலாம். இதில் வந்து சீரகம், தேங்காய் அண்ட் மிளகு இருக்குது. முந்திரி பருப்பு ஆப்ஷனல்.
அதை அலசின தண்ணி ஊற்றுறேன். இதில் இன்னும் ஒரு 1 கப் தண்ணி நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம குருமா இல்லையா, நமக்கு கொஞ்சம் திக்காக வரணும்ல, அதுக்காக. இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த காய் நல்லா வேகணும். மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா மஞ்சளாக ஆகும். நான் போட போகிறதில்ல, ஏற்கனவே இதில் மசாலா இருக்குது. இது வந்து ஆப்பம், இடியாப்பம், சப்பாத்தி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு சூப்பராக இருக்கும். இதுலேயே நீங்கள் வந்து சிக்கன் இல்லைன்னா மட்டன் போட்டு கூட பண்ணலாம். நான் ஒரு நாள் இதே மாதிரி வெள்ளை குருமா பண்ணித்தரேன். இது வந்து எங்கள் வீட்டில் ஒரு என்னோடய அப்பாவோட அம்மா வந்து ஒரு வெள்ளை குருமா நான்வெஜ்ஜில் பண்ணுவாங்க. அது ஒரு நாள் நான் பண்ணி காட்டுறேன். இது வேகட்டும். இப்போது நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன். 2 நிமிஷம் இருக்குது. நான் எடுத்து பார்க்குறேன் வெந்துருச்சான்னு. இதுலேயே நீங்கள் வந்து ஃப்ரெஷ் புதினா கூட போடலாம், சூப்பராக இருக்கும். நான் வந்து இதை வந்து குருமா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் குழம்பு ஸ்டைலில் வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிங்கனாலே அது வந்து குழம்பு ஸ்டைலில் கலர் மாறும். நான் வந்து இப்படி வெள்ளையாக இருக்கணுன்றதுனால, வெள்ளை குருமான்னு பேர் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் வெள்ளையாக இருக்கட்டுமேன்றதுனால இதே ஸ்டேஜில் தான் வைக்க போகிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த பச்சை வாசனை போகணும். இப்போ நம்ம போட்டிருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகணும். ப்ளஸ் எல்லா காய், மெயினாக உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆகணும். திக்காகவே இருக்கட்டும், இது தண்ணியாக்க வேணாம். ஸோ இது நான் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 to 5 minutes மூடி குக் பண்ணலாம். 5 minutes ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா குருமாவை. உருளைக்கிழங்கு குக் ஆயிடுச்சுன்னு பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு கை நிறைய கொத்தமல்லி எடுத்து போட்டுடலாம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. சூப்பரான குருமா ரெடி. இதை நீங்கள் கண்டிப்பாக சப்பாத்தியோட ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பரோட்டாவோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை இட்லியோடையும் நல்லாயிருக்கும். எக்ஸலண்ட்டான வெள்ளை குருமா ரெடி. நான் வந்து இப்போ வீட்டில் பூரி பண்ணி இதோட சாப்பிட போகிறேன். நீங்கள் சப்பாத்தியோட, பரோட்டாவோட, ஜீரா ரைஸோட, புல்லாவோட எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அப்படியே கூட ஒரு பவுலில் போட்டு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது 15 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு இது பண்ணுறதுக்கு. காய் வெட்டுறதுக்கு ஒரு 10 நிமிஷம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். As always, thank you for watching and happy cooking.